நம்ம ரஜினி சாருக்கு இதுதான் கடைசி படம், அதுதான் கடைசி படம் அப்படின்னு சுற்றி இருப்பவர்கள் தான் பேசிக் கொண்டிருக்காங்க. ஆனா ரஜினி சார் அடுத்தடுத்து இளம் இயக்குனர்களுடன் பணிபுரிய ஆர்வம் காட்டிட்டும் இருக்காரு. நெல்சனுடன் ஜெயில் படத்தை முடித்து இப்போது லோகேஷ் கனகராஜுடன் கூலி படத்துல இணைஞ்சிருக்காரு. ரஜினிகாந்த் சார் ஒரு படத்திற்கு 150 கோடியில இருந்து 210 கோடி சம்பளமாக வாங்குறாரு. இவருடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்புமே கிட்டத்தட்ட 600 கோடிகளுக்கு மேல வரும் அப்படின்னுமே சொல்லப்படுது. ரஜினிகாந்த் சார் இருக்கும் போயஸ் கார்டன்ல பெரிய சொகுசு பங்களா இருப்பது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் தான். இந்த வீடு அவர் 2002ல கட்டியது. இதன் இப்போதைய மதிப்பு பாத்தீங்கன்னா 35 கோடி இருக்குமாம். கிட்டத்தட்ட ஓவராலா பாத்தீங்கன்னா ரஜினி சாருடைய சொத்து மதிப்பு 800 கோடிகளுக்கு மேல இருக்கும் அப்படின்னுமே கணிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இன்று தன்னுடைய 74வது பிறந்தநாளை ரஜினிகாந்த் அவர்கள் கொண்டாடி வருகிறாரு. இந்த நிலையில தற்போது பல பிரபலங்களுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில நடிகரும் சூப்பர் ஸ்டாருடைய நெருங்கிய உறவினருமான நம்ம அதிஸ்வர் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரா. சோ இவர் வாழ்த்திய உடனேயே பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை பத்தி ஏகே ரசிகர்கள் சோஷியல் மீடியாக்கள்ல அதிகமாக பேசிட்டும் இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.